ஓபன் பண்ணா ஆண்டாண்டு காலமா எல்லாரும் ஒர்க் பண்ற அதே ஐடி கம்பெனில தான் நம்ம மோகன் வேலை செய்யறாரு. அவரு மட்டும் எப்படிதான் சலிக்காம காலையில ஒரு கொட்டாவி, மதியானம் ஒரு கொட்டாவி, நைட் ஆனா ஒரு கொட்டாவின்னு 1/2 மணி நேரம் ஒரு தடவை ஒரு கொட்டாவி விடுவாரு. இது எல்லாத்தையும் பார்த்த மேனேஜர், நீங்க கொட்டாவி விட்டு மத்தவங்களை தூங்க வச்சது போதும், வீட்டுல போய் தூங்குதான்னு மோகனை கம்பெனி விட்டு அனுப்பிச்சிடாரு. கடுப்புல வீட்டுக்கு வந்த மோகன்ட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த ஏரியா நாட்டாம கூப்பிடுறாருன்னு நாட்டாம கிட்ட அனுப்பிச்சு விடுறாங்க. நாட்டாம வீட்டுக்கு போய் நாட்டாம என்ன ஆச்சுன்னு கேட்டா, இலை உனக்கு இந்த ஏரியா விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்டா, எல்லா நைட்டும் உன்னோட கொரட்டனால இந்த ஏரியா ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாட்டாம திருப்ப கேட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னு செங்கல்பட்டு பக்கம் வீடு வாடகை எடுத்து தங்குறாரு மோகன். வீட்டு வாடகைக்கும் காசு வேணும், சோத்துக்கும் காசு வேணும்னு தண்ணி கேன் போடுற வேலைக்கு ஜாயின் பண்றான். தண்ணி கேன் போற இடத்துல அனுன்னு ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை வரப்ப போறப்பல சைட் அடிக்கிறான். அப்புறம் 2 பேரும் லவ் பண்றாங்க. அப்புறம் என்ன கல்யாணம் தான். இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்ல மோகன் அவனோட வேலையை காட்டான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. முதல் ஒரு வாரம் அனு பொறுத்துக்கிட்டான். ஆனா ஒரு வாரம் கழிச்சு அவனோட கொரட்டை ரொம்ப டார்ச்சரா இருக்கு மோகன் அப்படின்னு சொல்லிட்டு அனு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுறான். எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம்னு சூசைட் பண்ண போறான் மோகன். பொண்ணு பார்த்தா போன்ல நோட்டிபிகேஷன் வருது. இது யாருன்னு பார்த்தா வேலையில்லா பட்டதாரி குரூப் சென்ட் மெசேஜ்னு காட்டுது. நம்ம ஏன் விஐபி குரூப் மாதிரி கோகோ குரூப்னு ஸ்டார்ட் பண்ண கூடாதுன்னு ஒரு ஐடியா வருது மோகனுக்கு. ஆமா, கோகோனா என்ன? ஒரு கோக்கு கொரட்டை, இன்னொரு கோக்கு கொட்டாவி. இந்த குரூப் மூலியமா கொட்டாவி கொரட்டை மூலியமா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும்னு குரூப் ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்டிங்ல இன்ஸ்டா லைவ் போட்டா 1000 பேர் பார்த்தாங்க. மெசேஜ் அனுப்பிச்சா உடனே ரிப்ளை பண்ணாங்க. ஆனா 6 மாசம் கழிச்சு இன்ஸ்டா லைவ் போட்டா 10 பேர் தான் பார்த்தாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஒருத்தனும் ஆக்டிவா இல்ல. ஏன்னு கால் பண்ணி கேட்டா காலை கட் பண்ணாங்க. கடைசியில அந்த குரூப்பையே க்ளோஸ் பண்றான் மோகன். திரும்பி விரக்தியில சூசைட் பண்ண போனப்ப ஐயோ மீண்டுமா அவனோட அக்கா கிட்ட இருந்து கால் வருது. அம்மா கொரோனானால மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்கடா, சீக்கிரம் வீட்டுக்கு வாடா மோகா. உடனே மோகன் அவன் வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட பேசுறப்ப அவனுக்கு கொட்டாவி வருது. கொட்டாவி விட்டு அடுத்த 5 நிமிஷத்துல அம்மா எஞ்சி உட்காந்து நல்லா பேசுறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. என்னடா 2 நாளா சாவ போற கிளவி இப்படி எஞ்சி நல்லா பேசுதேன்னு டாக்டர்ஸ் வந்து செக் பண்றாங்க. ஓ காட், இப்ப கொரோனா சிம்டம்ஸ் எதுவுமே இல்ல, எப்படி கியூர் பண்ணீங்கன்னு டாக்டர்ஸ் ஷாக்கோட கேக்குறாங்க. இத பார்த்து ரொம்ப குழம்பி போன மோகன் அவனோட வாயில இருந்து அப்படி என்னதான் ரிலீஸ் ஆச்சுன்னு ரிசர்ச் பண்ண அமெரிக்கா போறான். அங்க தசவதார கமல் கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறான். கமல் அவரோட வாயில இருந்து வர கேஸ ரிசர்ச் பண்ணி கடைசியா அது என்ன கேஸ்னு கண்டுபிடிக்கிறாரு. மோகன், உங்க வாயில இருந்து ஒரு ரேரான கேஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது இந்த கேஸ். இத கேட்டு ரொம்ப குஷியான மோகன் கமல் கிட்ட சொல்றான், இந்த கேஸ பத்தி தெரிஞ்ச 2 பேர், ஒண்ணுன்னா இன்னொன்னு நீ. நீயே இல்லனா இந்த சாவுடா.